வெல்கம் டு கிராண்ட்வாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல், அதாவது கோவை ஸ்பெஷல் ஒரு தக்காளி குழம்பு. இதுக்கு வந்து தக்காளிய வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இந்த முழு தக்காளியா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி வந்து இது மாதிரி எண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. இது ஃப்ரை ஆறதுக்கு வந்து ஒரு 5 minutes ஆகும். நல்லா வந்து அந்த தோலெல்லாம் சுருங்கி வெந்து வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது கூட வந்து இப்ப வந்து தக்காளிய வதக்கி எடுத்தாச்சு. இது மாதிரி வந்து நல்லா வந்து தக்காளிய இது மாதிரி இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து ஓரமா வச்சாச்சுங்க. இப்ப அதுல வந்து நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. அந்த எண்ணெய் பாக்கி இருக்கும் அந்த வாணலியில, அதுலயே போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். எப்பவுமே வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்தாதான் அந்த குழம்புக்கு நல்ல பிளேவரை தரும். பாருங்க, நல்ல வெங்காயம் வதங்கி வந்துட்டு இருக்கு. இது கூடவே வந்து சும்மா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி நிலக்கடலையை போட்டுடலாம். அதுக்கப்புறம் தனியா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா, ரொம்ப எது நம்ம கிட்ட இருக்கோ அதை போடலாம். நான் இன்னைக்கு புதினா போட்டிருக்கேன். இந்த புதினா போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பிளேவர் டிஃபரெண்டா இருக்கும். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும் எண்ணெயில. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் புதினா, பச்சை மிளகா, தனியா, நிலக்கடலை, சோம்பு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இறக்குற ஸ்டேஜ்ல வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை இது மாதிரி பொடியா கட் பண்ணி அதையும் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 கலக்கு கலக்கி ஆஃப் பண்ணி சூடு ஆறுன அப்புறம் நல்லா பேஸ்டா அரைச்சிக்கலாம். இந்த கோவை ஸ்டைல் கொஜ்ஜு செய்யறதுக்கு இப்ப நம்ம அடுப்புல வாணலி வச்சிட்டோம். 2 பேஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப அடுப்புல வாணலி வச்சு அதுல கொஞ்சம் நல்லா 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கிறோம். தாளிச்ச அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா நிறையவே கட் பண்ணிக்கலாம். நான் பெரிய சைஸ் வெங்காயமா 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு வந்து நல்லா இப்ப வந்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்க, இந்த வெங்காயம் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். இத வந்து நல்லா வெங்காயம் வந்து எப்பவுமே எந்த டிஷ்ஷுக்கு செய்யறதா இருந்தாலும் நல்லா கிளாஸ் ஆட்டம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணுங்க. வெங்காயம் சீக்கிரமா ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சம் லைட்டா அதுல உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டா உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா ஃப்ரை ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஒரு 2 minutes வெங்காயத்தை நம்ம இப்ப வதக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்ப இதுல வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாடை போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, ஃப்ரை பண்ணத அதையும் இதுல ஊத்திடலாங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேரு. பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நம்மளோட சேனலோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொட்டீனா டக்கு டக்குன்னு கிடைச்சிரும். ஆல்ரெடி நான் ஒரு 105 வீடியோ போட்டிருக்கேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த வீடியோஸும் உங்களுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க, நம்ம இது வந்து தக்காளி அரைச்சி வச்சத வந்து நம்ம இப்ப போட்டாச்சு. அந்த மிக்சியில இருக்கிறத கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கிறதையும் கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். எதுவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா ஹை ஃபிளேம்லயே வச்சு கைவிடாம ஃப்ரை பண்ணலாம். அப்ப வந்து உங்களுக்கு சூப்பரா வெந்து வருங்க. இது பாருங்க, இது மாதிரி ஹை ஃபிளேம்ல வச்சியே நல்லா கலக்கலாம். ஒரு 2 minutes கலக்கலாம். இந்த கோவை ஸ்டைல் தக்காளி கொஜ்ஜு வந்து பாருங்க நம்மளுக்கு ரெடி ஆயிட்டே இருக்கு. நான் சொல்ற ப்ரொசீஜர்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுல மசாலா சாமானம் ஸ்பைசஸ் பிடிக்கிறவங்க அதை போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வீட்டுல வந்து அவ்வளவா நாங்க லைக் பண்ணாததால நான் எந்த ஸ்பைஸையும் போடல.
இல்லைன்னா பட்டா, கிராம்பு, கரம் மசாலா எல்லாமே போடலாங்க. அது ஒரு ஸ்டைலா இருக்கும். இப்ப நல்லா வந்து சுண்டி வந்த மாதிரி வந்துருச்சு. இதுல வந்து இப்ப வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, தேங்காய் இதெல்லாம் அரைச்சு வச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு. இவ்வளவு கெட்டியா இருந்தா டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும். இட்லிக்கு தொட்டுக்கிறோம் இல்லைங்களா, இட்லிக்கு சாம்பார் ஆட்டம் நல்லா தண்ணியா இருந்தா தானே டேஸ்டா இருக்கும். அதனால இதுக்கு தேவையான அளவு தண்ணிய ஊத்திடலாம். நம்ம நல்லா பாருங்க, நிறைய தண்ணி பிடிக்கும் அதுக்கு. நான் வந்து 2 நேரத்துக்கு இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கேன். இது மார்னிங் இட்லிக்கும் நைட்டு ஒரு கீ ரோஸ்ட போட்டு அப்படி இத தொட்டு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பை போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சமா வந்து புளி தண்ணியும் ஊத்திடலாம். தக்காளி போடுறது எல்லாத்துக்குமே எதுக்கு புளி தண்ணி ஊத்துறதுன்னா, அது பிளேவர் வந்து கொஞ்சம் தக்காளி பிளேவரை அமுத்தி கொடுக்கும். ஆஸ் வெல் அஸ் ரொம்ப டேஸ்டையும் வந்து நல்லா ரிச்சா கொடுக்குங்க. அதுக்காக நம்ம வந்து லைட்டா புளிய ஊத்திக்கலாம். நம்ம கோவை கொங்குநாடு ஸ்டைல் தக்காளி கொஜ்ஜு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நல்லா கொதிச்சு வர்ற வரைக்கும் இருக்கட்டும். ஏன்னா அதுல இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸோட பச்சை வாசனையும் போகணும். இவ்வளவு தண்ணியா இருந்தாதான் இட்லிக்கு வந்து சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இத வந்து இப்ப ஒரு சர்விங் பவலுக்கு மாத்திரலாம். நம்ம வந்து இந்த கோவை ஸ்டைல் தக்காளி கொஜ்ஜு வந்து இப்ப வந்து சர்விங் பவலுக்கு மாத்திட்டோங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ஆனியன் ரோஸ்ட், ஆனியன் ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.